63வது பிறந்த நாள் கொண்டாடுற ராதிகாவுக்கு இத்தனை கோடி சொத்துக்களா? மறைந்த நடிகவேள் எம்.ஆர். ராதாவுடைய மகளும் நடிகையுமான ராதிகா இன்னைக்கு தன்னோட 63வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பாரதி ராஜாவால கிழக்கே போகும் ரயில் படத்துல அறிமுகமான இவங்க அந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், முரளி, பிரபு உள்ளிட்ட உச்ச நடிகர்களோட ஜோடியா நடிச்சிட்டாங்க. டாப் நாயகியா வலம் வந்த இவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் தான் சீரியல். சித்தி, அண்ணாமலை, செல்லமே, வாணி ராணி, சித்தி 2 உள்ளிட்ட சீரியல்களால டிவிக்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். 2 திருமணம் டைவர்ஸ்ல முடிஞ்ச நிலையில 3வதா நடிகர் சரத்குமார காதல் திருமணம் செய்துகிட்ட இவங்களுக்கு ராகுல்னு ஒரு மகனும் 2வது கணவர் மூலமா ஒரு மகளும் இருக்காங்க. அந்த வகையில பாட்டியானாலும் தன்னோட பேர குழந்தை தன்னை ஆன்டின்னு தான் கூப்பிடும்னு ஒரு இன்டர்வியூல கூட ஷேர் பண்ணாங்க ராதிகா. இன்னைக்கு தன்னோட 63வது பர்த்டேவை கொண்டாட ராதிகாவோட சொத்து மதிப்பு இணையத்துல வைரலாகி இருக்கு. அதாவது அவங்களுக்கு 120 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கா. சென்னையில பிரம்மாண்ட வீடு இருக்கிற நிலையில ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் ராதிகா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சினிமா, சீரியல், அரசியல், பிசினஸ்னு மல்டி டாஸ்கிங் பண்ற ராதிகாவோட கட்ஸ் பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.